பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த ஆண்டவர் எனக்கு ஒன்றையும் செய்யவில்லை, இந்த ஆண்டவர் எனக்கு அப்படி என்ன பெரிதாக தந்துவிட்டார், இந்த கல்வி நான் கஷ்டப்பட்டு படித்து வாங்கின பட்டம் எது, இந்த வேலை என்னுடைய தனி திறமையினால் எனக்கு கிடைத்தது, மாதந்தோறும் நான் சம்பாதிக்கிறேன் என்றால் அது என் உழைப்பின் பலன் என்று அநேகர் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை நாம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா நமக்காக சொந்தம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். நம்மிடத்துல என்னென்ன இருக்கிறது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தரிடமிருந்து அதை நாம் வாங்கி அது நமக்குரியது என்று நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சொந்தம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்தார் என்று பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் தன்னை நம்புகிறவர்களை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், ஆலோசனைகள் கொடுக்கிறார், யோசனைகள் கொடுக்கிறார், அவர்களை வழி நடத்துகிறார், சுகம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், அநேக காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் இந்த வாழ்வோடு என்ன செய்யும்? அது முடிந்து போகும். தேவனிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதம், அபிஷேகம், அவரிடமிருந்து பெற்ற சரீர சுகம் எல்லாம் இந்த உலக வாழ்வோடு என்ன செய்யும் அப்படின்னா முடிந்து போகும். ஆனால் முடியாமல், அழியாமல், ஒழியாமல் நம்மோடு கூட கடைசி வரை வருவது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ தேவன் 3 நிலைகளிலே செயல்படுகிற போது பிதாவாக, இயேசுவாக, பரிசுத்த ஆவியானவராக செயல்படும் போது இந்த மூவரும் தனித்தனியாக நமக்கு என்ன கொடுத்தார்கள் என்று பார்க்கும்போது ஆண்டவருடைய வசனங்கள் சொல்லுகிறது. யோவான் 17வது அதிகாரம் 8வது வசனம், யாரும் வாசிக்க வேண்டாம், டிஸ்பிளே காணப்படும். யோவான் 17:8 நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். அந்த ஜெபத்திலே தேவன் சொல்லுகிறார், பிதாவே, நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. பிதாவே, நீர் எனக்கு தந்த வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள், அந்த உம்முடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்களும் அதை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே அந்த வார்த்தைகளை யாரு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார்கள். அதாவது நான் உம்மிடத்திலிருந்து வந்தவன் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்போ பிதாவாகிய தேவன் அவர்தான் இயேசுவை அனுப்பினார் இந்த பூமிக்கு அப்படின்னா பிதாவாகிய தேவன் இயேசுவின் இடத்திலே எதை கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, வார்த்தை. பிதாவாகிய தேவன் கொடுத்து அனுப்பினது வார்த்தை. இயேசு சொல்றாரு, உம்முடைய அந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யாரெல்லாம் நம்மளை நம்புறாங்களோ டாடி, யாரெல்லாம் நம்மளை நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் என்ன கொடுத்தேன்? வார்த்தைகளை கொடுத்தேன். அப்ப பிதா நமக்கு கொடுத்து அனுப்பினது என்னது? வார்த்தை. இயேசு நமக்கு கொடுத்தது என்னது? வார்த்தை. அதே போல யோவான் 16:13 லூக்கா 12வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்தியத்திலே நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன பேசணுமோ அந்த வார்த்தைகளை அவர் உங்களுக்கு கொடுப்பார். வசனங்கள் சொல்லுது. அப்ப பிதா எனக்கு கொடுத்தது என்னது? வார்த்தை. இயேசு எனக்கு கொண்டு வந்தது என்னது? வார்த்தை. இப்பொழுது என்னோடு எனக்குள் இருந்து ஆவியானவர் எனக்கு கொடுத்து கொண்டிருப்பது என்னது? அதுவும் வார்த்தை. அப்போ என்னை உண்டாக்கின பிதா, எனக்கு மீட்பை தந்த இயேசு, என்னை இன்றைக்கு ரட்சிப்பிலே நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், மூவரும் என் வாழ்விலே தனித்தனியாக கிரியை செய்தாலும் சேர்ந்து கிரியை செய்தாலும் மூவரும் எனக்கு தனித்தனியாக கொடுத்தது வார்த்தை தான்.
சேர்ந்து கொடுத்ததும் எனக்கு என்னதான்? வார்த்தை. அது ஒன்றுதான் நிலையானது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம், அது எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போயிடும். இன்னைக்கு நாம வைத்திருக்கிற எந்த ஒரு உடைமைகள், எந்த ஒரு ஆஸ்திகள் எல்லாம் இந்த உலகத்தோடு என்ன பண்ணிடும்? முடிந்து போகும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனா என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாதப்பா. அப்ப பிதா நமக்கு கொடுத்தது வார்த்தை, இயேசு கொண்டு வந்தது வார்த்தை, பரிசுத்த ஆவி இன்று வரை நம்மளை வழிநடத்துவது சத்தியம் என்கிற வார்த்தை. அப்போ என்னை உண்டாக்கின பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவருமே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அதுதான் முதன்மையானது, அதுதான் சிறந்தது, அதுதான் உயர்ந்தது என்று அவர்கள் தீர்மானித்து எதை எனக்கு கொடுத்து அனுப்பினார்களோ அதை நானும், அதுதான் என் வாழ்வுக்கு முக்கியமானது, அதுதான் எனக்கு தேவையானது. எது வேண்டுமானாலும் அழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது என்று சொன்ன பிரகாரம், அப்போ அழிந்து போகிறவைகளை சார்ந்து அல்ல, அழியாத வார்த்தையை சார்ந்து என் வாழ்வை நான் அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த வார்த்தை தான் என்னை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். பிதா நமக்கு கொடுத்து அனுப்பினது வார்த்தை, இயேசு கொடுத்து அனுப்பினது வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைக்குள் உங்களை நீங்கள் அடைக்கலமாக்கி கொண்டால்தான் பிதாவையும் சந்திக்க முடியும், அதை கொண்டு வந்த இயேசுவையும் சந்திக்க முடியும், அதை இன்று நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியையும் நீங்கள் சந்திக்க முடியும். இந்த மூவரையும் ஒரு சேர ஒரு நாள் முகமுகமாய் நீங்கள் நாங்கள் சந்திக்க போறோம். அந்த முகமுகமாய் சந்திக்கிற அந்த நாளை, நமக்கு அந்த சந்திப்பை உண்டாக்கி கொடுப்பது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. அப்ப பிதா கிட்ட என்ன இருக்குது? வார்த்தை. இயேசுவின் இடத்துல என்ன இருக்குது? வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல என்ன இருக்கிறது? வார்த்தை. அப்ப அந்த மூவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நமக்குள்ளும் என்ன இருக்கணும் அப்படின்னா வார்த்தை. அப்ப அவர்களுக்குள் இருக்கிற வார்த்தை எனக்குள் கடந்து வரும்போதுதான் அந்த வார்த்தை தான் என்னை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அவர்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நம்மை எல்லாம் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்காக திருத்துவ தேவன் நமக்கு அனுப்பி கொடுத்தது எது? வார்த்தை. எந்த வார்த்தையை அவர் நமக்காக அனுப்பினாரோ அந்த வார்த்தை தான் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்தி விட்டு நாம் யாரை நோக்கி போக முடியாது. எவன் ஒருவன் கர்த்தருடைய வசனங்களை, வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிறானோ, வேத வசனங்களின்படி வார்த்தையை உதாசீனப்படுத்துவது அதை கொடுத்து அனுப்பிய பிதாவை உதாசீனப்படுத்துவதற்கு சமம். வார்த்தையை உதாசீனப்படுத்துவது அதை கொண்டு வந்த இயேசுவை உதாசீனப்படுத்துவதற்கு சமம். வார்த்தையை உதாசீனப்படுத்துவது நம்மோடு இருந்து சத்தியத்திலே வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியையும் உதாசீனப்படுத்துவதற்கு சமம். அப்போ வார்த்தையை எவன் ஒருவன் சரியாக தன் வாழ்விலே அபியாசப்படுத்தவில்லையோ, எவன் ஒருவன் வார்த்தையை உதாசீனப்படுத்துகிறானோ, வசனங்களை உதாசீனப்படுத்துகிறானோ, வாக்கு தத்தங்களை உதாசீனப்படுத்துகிறானோ, அது எதற்கு சமமாய் இருக்கிறது? வேத வசனங்களின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரையும் உதாசீனப்படுத்துவதற்கு அது சமமாய் இருக்கிறது. அப்போ வார்த்தையை நேசிக்கிறவன் யாரை நேசிக்கிறான்? அதை அனுப்பின பிதாவை நேசிக்கிறான். வார்த்தையை நேசிக்கிறவன் அதை கொண்டு வந்த இயேசுவை நேசிக்கிறான். வார்த்தையை நேசிக்கிறவன் நம்மோடு இருந்து சத்தியத்திலே, அந்த வசனத்திலே, வார்த்தையிலே நடத்துகிற பரிசுத்த ஆவியை அவன் நேசிக்கிறான். அப்போ நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் நம்ம சொல்றோம். கர்த்தரை அன்பு செய்கிறீர்களா? எஸ், நான் அன்பு செய்கிறேன். ஆனா வார்த்தையை அன்பு செய்கிறீர்களா? வார்த்தையை நேசிக்கிறீர்களா? இந்த வேதத்துல உள்ள எல்லா வசனங்களையும் படித்திருக்கிறோமா? சொல்லப்படுகிற பிரசங்கங்கள், சொல்லப்படுகிற வசனங்கள், விளக்கங்கள் நமக்கு பிடித்திருக்கிறதா? அப்போ வசனத்தை நீங்கள் நேசிக்கும் போதுதான் தேவனை நீங்கள் நேசிக்க முடியும். வசனத்தை நீங்கள் எரிச்சலோடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவனை எரிச்சலோடு பார்ப்பதற்கு சமம். வசனத்தை, இந்த வசனம் பைபிள் அப்படிதான் சொல்லும். சர்ச்சில் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சர்ச்சில் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாங்க.
நீங்கள் யாரை உதாசீனப்படுத்துகிறீர்கள் அப்படின்னா, வசனத்தை அல்ல, அதை பிரசங்கிக்கிறவரை அல்ல, அதை நமக்கு அனுப்பின ஆண்டவரையே நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா உதாசீனப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? கடந்த வாரங்களில் நம்ம செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம தான் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சப்தம் கேட்கும். அப்போ ஒரு இந்து ஆலயத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் அங்க எப்போது என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறது? அங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறது? பாடல்கள் இல்லையா, பூஜைகள், மந்திரங்கள் அப்படி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தயவுசெய்து ஜன்னலை திறக்க வேண்டாம், ஸ்கிரீனை மட்டும். அதே போல ஒரு மசூதியில நம்ம போய் பார்க்கும்போது அங்க என்ன சப்தம் கேட்கிறது? தொழுகையின் சப்தம் கேட்கிறது. அதே போல ஒரு சர்ச்சில் வரும்போது அங்க என்ன கேட்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய ஆராதனை சப்தம் கேட்கணும். ஆனா இன்றைக்கு நாம என்ன தீர்மானிக்கிறோம் அப்படின்னா ஒரு சர்ச் தான் ஆலயம் என்று நாம தீர்மானிக்கிறோம். இதை நாம என்னன்னு சொல்லுகிறோம் அப்படின்னா ஆலயம் என்று சொல்லுகிறோம், ஆனால் சபை என்று சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் என்று அழைக்கப்பட்டது அது ஒரு கட்டடம், சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம். அது மீண்டும் செருபாபேலினால் அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டது? கட்டி எழுப்பப்பட்டது. ஏரோதுவின் நாட்களிலே அது என்ன செய்யப்பட்டது? புதுப்பிக்கப்பட்டது. தீர்த்தராயின் காலத்தில் அது முற்றிலுமாய் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அது ஆலயம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனிதனுடைய கைகளினால் உண்டாக்கப்படுகிற எதிலும் நான் என்ன செய்வதில்லை, நான் வசப்படுவதில்லை. அப்போ பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்தை ஒரு கட்டிடமாக கர்த்தர் நமது கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். அந்த சாலமோன் கட்டின ஆலயம் தேவனுடைய மகிமையினால் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, நீங்கள் தான் நான் வாழுகிற ஆலயம் என்று. நீங்கள் தான் நான் வாழுகிற ஆலயம். அப்போ ஒரு ஆலயம் என்பது என்ன? அது தேவனை ஆராதனை செய்கிற சப்தம் கேட்கக்கூடிய இடம், தேவனுக்கான காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிற ஒரு இடம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆலயம் என்பது எப்பொழுதும் பரிசுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அந்த ஆலயத்திலே 3 பகுதிகள் உண்டு. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இதுதான் தேவன் பழைய ஏற்பாட்டிலே நிர்ணயம் பண்ணின ஆலயத்தினுடைய அமைப்பு. முதலாவது பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில ஒரு பெரிய திரை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆலயம் என்பது இப்படி 3 அடுக்குகளிலே காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, நீங்கள் தான் நான் வாழுகிற ஆலயம் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அதே 3 கட்ட அமைப்பிலே தான் கர்த்தர் நம்மையும் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா உருவாக்கி இருக்கிறார். அங்கே பிரகாரம், இங்கே சரீரம். அங்கே பரிசுத்த ஸ்தலம், இங்கே ஆத்துமா. அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம், இங்கே ஆவி. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம தான் கர்த்தர் வாழுகிற ஆலயம் என்றால் பிரகாரமாய் இருக்க வேண்டிய சரீரம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஸ்தலமாய் இருக்க வேண்டிய நமக்குள்ள இருக்க வேண்டிய ஆத்துமாவை நாம எப்படி வைத்திருக்கிறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இணையாக நமக்கான ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? அப்ப நாம தான் தேவனுடைய ஆலயம் என்றால் இந்த பிரகாரம் எப்படி இருக்கிறது? எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கிறது? எனக்குள் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தை நான் எப்படி வைத்திருக்கிறேன்? அங்கே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம், இங்கே சரீரம், ஆத்துமா, ஆவி. அது எப்படி இருக்கிறது? அன்றைக்கு அந்த ஆலயத்தை அவர்கள் எப்படி பராமரித்தார்கள்? அதை என்ன பண்ணினார்கள்? பரிசுத்தமாய் பராமரித்தார்கள். தீட்டுள்ளவன் எவனும் எங்க வரக்கூடாது? அந்த எல்லைக்குள்ளேயே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. தீட்டப்பட்ட எந்த ஒரு பொருளையும் அங்கே கொண்டு வரக்கூடாது. நசல் பிடித்த காரியங்கள் ஒன்றையும் அங்கே கொண்டு வரக்கூடாது. ஊனமான ஒன்றையும் அங்கே கொண்டு வரக்கூடாது. அப்போ அந்த ஆலயத்திற்குள் வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அங்கே வர வேண்டும். காணிக்கைகளையும் பலிகளையும் அங்கே கொண்டு வர வேண்டும்.
அங்கே ஆசாரியனுக்கு முன்பதாக காணிக்கைகளையும் பலிகளையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அங்கே சிலருக்கு பிரகாரத்தோடு நின்று போகிற காரியம், சிலருக்கு பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் செல்லுகிற காரியம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரியனுக்கு மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற காரியம். அப்போ இங்கே நமக்கு ஆசாரியனாக, பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா? அப்போ நமது ஆலயம் என்கிற இந்த கட்டமைப்பிலே நமது வாழ்விலும் பிரகாரத்தில் நிறுத்த வேண்டியவைகளை பிரகாரத்திலும், பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற ஆத்மாவிலே நிறுத்த வேண்டியவைகளை அந்த ஆத்மாவிலும், பிரதான ஆசாரியன் என்று அழைக்கப்படுகிற இயேசுவை மாத்திரம் ஆவி என்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கிறது. ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரியன் தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடைக்காது. அப்ப என்னுடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அது இணையானது அப்படின்னா, அங்கே மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரியன் மட்டும் பிரவேசித்தது போல அங்கே ஒரு கூட்டம் போவது முடியாது. திரைக்கு பின்னால் ஒரு பெருங்கூட்டம் யாரும் போக முடியாது. அங்கே அதை யாரும் அங்கே பார்த்ததும் கிடையாது, கண்களினால் பார்த்தது கிடையாது. அப்ப இன்றைக்கு இந்த ஆவியிலே நமக்கான அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே என்ன உண்டு? இடம் உண்டு. அப்போ அன்றைக்கு பிரகாரத்துல யாரை நிறுத்தி வைத்தார்கள்? பரிசுத்த ஸ்தலத்திலே யாரை நிறுத்தி வைத்தார்கள்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே யாருக்கு அனுமதி கிடைத்தது? இதை உணர்ந்தால் மாத்திரமே நமது வாழ்விலும் இந்த சரீரத்திலே, சரீரம் என்கிற பிரகாரத்திலே எவைகளை அனுமதிக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலமாகிய ஆத்மாவிலே எவைகளை அனுமதிக்க வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற ஆவியிலே எதை அனுமதிக்க வேண்டும், இதை நீங்கள் நானும் உணர்ந்திருந்தால் மாத்திரம்தான் நாம் தேவனுடைய ஆலயமாக என்ன செய்யப்பட முடியும். அப்ப தேவன் சொன்ன பிரகாரம் ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டதினாலே அந்த ஆலயத்தை தேவனுடைய மகிமை என்ன செய்தது? மூடினது. அப்ப நானும் ஆலயம் அப்படின்னா என்னையும் தேவனுடைய மகிமை என்ன செய்ய வேண்டும்? மூட வேண்டும் இல்லையா? அது ஓரிடத்திலே இருந்த ஆலயம், இது ஜீவனுள்ள ஆலயம். அது கட்டடமாய் இருந்தது, இது கட்டி அமைக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கிறது. அப்ப என்னுடைய ஆலயம் தேவனுக்கு ஏற்ற பிரகாரம் அது காணப்பட வேண்டுமானால் அது தினமும் என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் இந்த பிரகாரம், இந்த பரிசுத்த ஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தமாய் இருப்பதிலே நீங்கள் நானே கவனமாய் இருக்கிறோம். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அப்போ மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட சாலமோன் என்ன பண்ணினான் அப்படின்னா ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே அந்த ஆலயத்திற்குள் செல்வதற்கு அவன் பயந்தான். ஆசாரியர்கள் பயந்தார்கள். என்ன காரணம் அப்படின்னா தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை மூடி இருந்தது. அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கலாமா வேண்டாமா? மேகம் போல தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை சூழ்ந்து நின்றது. ஜனங்கள் பயந்தார்கள். பரிசுத்த கொலைச்சலாய் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? தண்டிப்பார். என் நிமித்தம் ஆலயம் தீட்டுப்படக்கூடாது. சாலமோனுக்குள் ஒரு பயம் இருந்தது. என் நிமித்தம் இந்த ஆலயம் தீட்டுப்படக்கூடாது. ஆசாரியர்களுக்குள் என்ன இருந்தது? பயம் இருந்தது. என் நிமித்தம் இந்த ஆலயம் தீட்டுப்படக்கூடாது. லேவியர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. எங்கள் நிமித்தம் இந்த ஆலயம் தீட்டுப்படக்கூடாது. இஸ்ரவேலர்கள் பயந்து நடுங்கினார்கள். ஆலயத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று சொல்லி காணிக்கைகளையும் பலி பொருட்களையும் திரளாய் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள்? அவரவர்களுடைய ஆட்டு மந்தையிலே, மாட்டு மந்தையிலே, அவரவர்களுடைய விளைச்சலிலே அவர்கள் மிக சிறந்ததை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் சாலமோனுடைய ஆலய பிரதிஷ்டை அன்றைக்கு அந்த ஜனங்கள் தங்களுடைய பயத்திலே நான் ஒரு சிறந்தது என்று நினைத்துக் கொண்டு போக கர்த்தர் அதை ஒருவேளை ஒதுக்கிவிட்டால் என்ன செய்வது? அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். டேய், உன்னிடத்துல என்ன இருக்கு? என்கிட்ட 25 ஆடுகள் இருக்கு. எதை நீ கர்த்தருக்கு என கொண்டு வர போகிறாய்? ஐயா, கர்த்தர் என்னிடத்துல இருக்கிறதை எதை ஏற்றுக்கொண்டு வர தெரியாது. அதனால 25 ஆடுகளை நான் ஓடிட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. உங்ககிட்ட எவ்வளவு மாடுகள் இருக்கப்பா? என்னுடைய மந்தையில 50 மாடுகள் இருக்கு.
கர்த்தருக்கு என்ன, எதை நீ பலியாக கொண்டு வர போகிறாய்? ஐயோ எனக்கு எனக்கு தேவனுக்கு எது உகந்தது என்று. ஏன்னா முதல்ல ஆலயம் கட்டுகிறார்கள். தேவனுக்கு எது பிரியமோ அதை எடுத்துக்கொள்ளட்டும். என் மந்தையில் இருக்கிற 50 ஆடுகளையும் நான் கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவேன். தேவனுக்கு அந்த 50 என் மந்தையில எது பிரியமோ அதை அவர் தேர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி, ஆக கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதிலும் கூட, கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதிலும் கூட கர்த்தருடைய சித்தத்தின்படி செலுத்துவதற்காக வந்தார்கள். தங்கள் விருப்பப்படியான காணிக்கைகளை செலுத்தவில்லை. தங்கள் இஷ்டப்படி காணிக்கை செலுத்துகிற போது அதை கர்த்தர் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம், ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் ஏனென்றால் காயினை கர்த்தர் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் நான் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தான் என்னுடைய ஆலயம். அதே கட்ட அமைப்பை கர்த்தர் இங்கும் கொடுத்திருக்கிறார். அங்கு 3 பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இங்க நமக்கு 3, சரீரம், ஆத்மா, ஆவி. அந்த ஆவியிலே யார் மட்டும்தான் பிரவேசிக்கலாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் மட்டும்தான் பிரவேசிக்கலாம்? தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன். இங்க நமக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாரியன். இடம் கொடுத்து வச்சிருக்கோமா? இந்த ஆவி என்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், அது மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கா? மகா பரிசுத்த ஸ்தலம் என அதற்கு பெயரிடப்பட்டதுக்கு என்ன காரணம்? அங்கே என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி எதை நினைவு கூறுகிறது? இன்னைக்கு நமக்குள்ளேயும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி. அப்ப உங்க ஆவி அது மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாறணும் அப்படின்னா அதற்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். என்ன உடன்படிக்கை? இது நான் உங்களோடு செய்து கொள்ளுகிற புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிற வரைக்கும் தேவனோடு அவர்கள் செய்து கொண்ட, தேவன் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறார். இன்னைக்கு நமக்கான உடன்படிக்கை என்ன? ஆண்டவர் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூற சொன்னாரா? இறந்த நாளை நினைவு கூற சொன்னாரா? அவர் உயிர் தடுத்த நாளை நினைவு கூற சொன்னாரா? பரலோகத்திற்கு ஏறி போன நாளை அவர் நினைவு கூற சொன்னாரா? ஒரே ஒரு காரியத்தை நினைவு கூற சொன்னார். இது நான் உங்களோடு செய்து கொள்ளுகிற புதிய உடன்படிக்கை. நான் வருவரை என் நினைவாக அதை செய்யுங்கள். நான் வருவரை என் நினைவாக அதை செய்யுங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன இருந்தது? ஆண்டவருடைய 10 கட்டளைகளும் துளிர்த்த கோல். அல்லேலூயா. இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இணையான உங்கள் ஆவிக்குள் பிரவேசிப்பதற்கு முழு அதிகாரம் பெற்றவர் யாரு? பிரதான ஆசாரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்ப அவர் அந்த ஆவிக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், அந்த ஆவி என்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் உங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இருக்கணும். எதை வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், நானும் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை போலத்தான் என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் வைத்திருக்கிறேன். என் ஆவிக்குள் பிரதான ஆசாரியனாகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே நுழைய முடியும். அவர் நுழைகிற அந்த ஆவி என்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் என்னோடு செய்து கொண்ட, நான் அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பெட்டியை அங்கே நான் வைத்திருக்கிறேன். அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அவர் எனக்காக கொடுத்த கட்டளைகள் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே பாவியாய் இருந்த நான், மரித்து போய் இருந்த என்னை உயிர்ப்பித்த, கரெக்டா, ஒரு காய்ந்து போன கோலிலே என்ன துளிர்த்தது இல்லையா? ஒரு காய்ந்து போன கொம்புல என்ன துளிர்த்தது? ஒரு இளம் தளிர் துளிர்த்தது போல செத்து போன என்னுடைய வாழ்வை கர்த்தர் என்ன பண்ணினார்? மீண்டும் உயிர்ப்பித்தார். அந்த உடன்படிக்கையில பத்திரமா இருக்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்திற்கு இல்லையா, அடுத்து ஆண்டவருடைய ரத்தத்திற்கு இணையான அது என்னது? அது நமக்கு அப்பமும் அந்த ரசமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கணும்? கர்த்தருடைய கட்டளைகள்,
பாவத்தில் செத்து போய் இருந்த என்னை தேவன் மீண்டும் என்ன பண்ணினார்? உயிர்ப்பித்தார். அடுத்து நான் என்றைக்கு நித்திய ஜீவனோடு இருக்கும்படி அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அப்பமாக ரசமாக எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த மூன்றும் அங்கே இருந்தால் அதுதான் உங்களுக்கான உடன்படிக்கை பெட்டி. அந்த ஆவிக்குள் வேற எதையும் வைப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா அனுமதி என்பது நமக்கு கிடையாது. அப்ப வேதத்திலே ஒரு ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. அந்த ஆலயமாக நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் அப்ப இந்த ஆலயமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா மூன்று கட்டமைப்புகள்ல இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் என்ன பண்ணுவேன்? கெடுப்பேன். அல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயம் என்ன செய்தது? நேபுகாத்நேச்சருடைய படையெடுப்பினாலே அது என்ன செய்தது? அது தீட்டுப்பட்டது. செருபாபேல் மீண்டும் கட்டி எழுப்பின அந்த ஆலயம் பின்னாளிலே வந்த அந்நியர்களினாலே அது மீண்டும் என்ன செய்யப்பட்டது? அது தீட்டுப்பட்டது. ஏரோது மன்னன் காலத்திலே மீண்டும் அந்த ஆலயம் என்ன செய்தது? அது புதுப்பிக்கப்பட்டது. தங்கத்தினாலே அது கட்டப்பட்டது. தங்கத்தை காய்ச்சி காய்ச்சி ஊத்தி கட்டின ஆலயம் அது தீட்டு ராயனால் அது தீட்டுப்பட்டது. ஆண்டவர் இன்று வரை அந்த ஆலயத்தை என்ன பண்ணல? அது இடிக்கப்பட்டதுதான். மீண்டும் அதை கட்டி எழுப்புகிற காரியத்தை இன்று வரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணல? அனுமதிக்கல. இல்லையா? இன்றைக்கு அந்த காரியம் எங்க இருக்கிறது? பாலஸ்தீனாவில் இருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த பாலஸ்தீனாவில் சாலமோன் கட்டின ஆலயம் இருக்கிற இடத்துல மீண்டும் தனக்கென ஒரு ஆலயத்தை கட்டுவது தேவனுக்கு லேசான காரியம். இஸ்ரவேலர்கள் இவ்வளவு போராட வேண்டிய அவசியம் இல்லை. அக்கம் பக்கத்துல வசிக்கிற தேசத்தாரோட ஒரு பகையை உண்டாக்கி பாலஸ்தீனாவில் இருந்து அந்த இடத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் இன்றைக்கு எவைகளை பெற்றிருக்கிறார்களோ அத்தனையும் தேவனுடைய இரக்கத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் 1947க்கு முன்பதாக வரைபடத்தில் இல்லாது இருந்த ஒரு தேசம். அந்த தேசத்தை கர்த்தர் என்ன பண்ணினார்? மீண்டும் உருவாக்கி எல்லா போர்களிலும் எல்லா யுத்தங்களிலும் அவர்கள் கரம் கிரியை செய்யவில்லை. கர்த்தருடைய கரம் தான் அவர்கள் சார்பிலே கிரியை செய்ததை வரலாறு நமக்கு சொல்லுகிறது, வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆலயத்தை ஒருவன் இடித்து போட்டால், ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் திரும்ப அது கட்டி எழுப்பப்படுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். உங்கள் பிரகாரங்களை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் மகா பரிசுத்த ஸ்தலங்களை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? அப்போ நான் தேவன் வாழுகிற ஒரு ஆலயமாக என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை நான் ஆயத்தம் பண்ணவில்லை என்றால், நம்ம பைபிள் ஸ்டடியில பார்க்கிறோம். இந்த சப்ஜெக்டை நான் எடுப்பேன், இனிதான் எடுப்பேன். உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நம்ம ஆயத்தமாகணும். என்ன ஆயத்தம் பண்ணணும்? எதை ஆயத்தமாக்கணும்? நம்ம ஆவியாத்மா சரீரம் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் பிரகாரமாய் மாறி இருக்கா? அப்போ இன்றைக்கு தேவன் வாழுகிற ஆலயமாய் காணப்பட வேண்டிய நம்மளுடைய வாழ்வு இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்கு? உலக பிரகாரமான ஆசைகள். ஆலயம் உலகத்துல இருக்கலாம், ஆனா உலகம் எங்கே பிரவேசிக்க கூடாது? ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. அப்ப ஆண்டவருடைய வசனங்கள் மிக தீர்க்கமாய் நமக்கு போதிக்கிறது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நானும் பதிலுக்கு என்னப்பா பண்ணுவேன்? கண்டிப்பா நான் கெடுப்பேன். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உலகத்துல யார் நம்மளை கெடுத்தாலும் ஆண்டவரிடத்துல நமக்கு என்ன உண்டு? வாழ்வு உண்டு, மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. ஆண்டவரை கெடுத்தால் யாரிடத்துல போய் நிற்பது? எனவே மிகுந்த கவனத்தோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். உங்களுக்கும் நான் ஒரு 3 அடுக்கு காரியத்தை வைத்திருக்கிறேன். சாலமோனுக்கு சொன்னேன், ஆலயம் இப்படிதான் இருக்கணும்பா. எப்படி இருக்கணும் ஆண்டவரே? முதல்ல பிரகாரம், அதன் பின்பு பரிசுத்த ஸ்தலம், அதன் பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம். சரி ஆண்டவரே, இப்ப புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றீங்க? நீதான் நான் வாழுகிற ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தை நான் எப்படி கட்டணும்? முதல்ல நான் உன்னை எப்படி கட்டணும்னு சொல்லு. முதல்ல உனக்கு நான் கொடுத்தது சரீரம். அப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னது? சரீரம். இரண்டாவது செக்ஷன் என்னது? ஆத்மா. மூணாவது செக்ஷன் என்னது? ஆவி.
அப்ப நமக்குள் இருக்கிற ஆவி அது தேவனோடு தொடர்பு உடையது. அந்த ஆலயத்துல பிரகாரம் இருக்கலாம், மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய மகிமை இறங்குவது மகாபரிசுத்த ஸ்தலத்தில். கரெக்டா? அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதற்கு ஆசாரியனுக்கு மாத்திரமே அனுமதி. நீங்கள் உங்கள் ஆவி என்கிற மகாபரிசுத்த ஸ்தலத்திலே யாருக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்தை நீங்களும் நானும் எப்படி பராமரித்துக் கொண்டு இருக்கிறோம்? எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆவி ஆத்மா சரீரம் என்னிடத்தில் இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். என்னிடத்தில் இருப்பது என்னது அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரம் என்பது துவக்க கால கிறிஸ்தவ பாடம். இப்பொழுது நான் ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கிறபடினாலே என் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் பார்க்கணும். என் சரீரத்தை கர்த்தர் பிரகாரமாய் பார்க்கிறார், என் ஆத்மாவை கர்த்தர் பரிசுத்த ஸ்தலமாய் பார்க்கிறார், என்னுடைய ஆவியை கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலமாய் பார்க்கிறார். ஆனால் நீங்களும் நானும் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய கண்களிலே என் சரீரம் பிரகாரம், நாம் அதை எப்படி வச்சிருக்கோம்? கர்த்தருடைய பார்வையிலே என்னுடைய ஆத்மா என்னது? பரிசுத்த ஸ்தலம். நாம் அதை எப்படி வச்சிருக்கோம்? கர்த்தருடைய கண்களிலே என் ஆவி எதற்கு சமமாய் இருக்கிறது அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம். தேவன் என்னை அப்படித்தான் பார்க்கிறார். என்றைக்கு நான் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டேன் என்று வேதம் சொல்லுகிறதோ, ஆலயத்துல என்ன இருக்காது? ஆவியாத்மா சரீரம் ஆலயத்துல காணப்படக்கூடாது. மாறாக ஆலயத்துல என்ன காணப்பட வேண்டும்? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் தான் காணப்படணும். அப்போ ஆவியாத்மா சரீரத்திலே துவங்கின என் வாழ்வு காலப்போக்கில் கர்த்தருடைய கிருபையினாலே அது பிரகாரமாகவும் பரிசுத்த ஸ்தலமாகவும் மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் அவரால் மாற்றப்பட்டு இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, பிரகாரம் நமக்கு சொந்தமா? பரிசுத்த ஸ்தலம் நமக்கு சொந்தமா? மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்கு சொந்தமா? அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், உங்களுக்குள் இருக்கிற ஆவியாத்மா சரீரம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. அது யாருக்கு சொந்தம்? அது தேவனுக்கு சொந்தம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே செய்த அந்த காரியத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே பின்பற்றுவதற்காக பொருத்தனையோடு கிளம்பி இருக்கிற நம்மை தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா ஆலயமாக பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனம் 17 சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? அது பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அப்போ பிரகாரமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்த ஸ்தலமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். சுருக்கமா சொல்ல போனா என் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். அடுத்த செக்ஷன் என் ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். என்னுடைய ஆவியும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இப்ப நாம யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. விக்கிரகம் என்பது சிலையை குறிக்கிற வார்த்தை மாத்திரம் அல்ல, சொரூபங்களை மாத்திரம் குறிக்கிற வார்த்தை அல்ல. மாறாக நமது உள்ளத்திலே உலக பிரகாரமாய் எழுப்புகிற ஒவ்வொரு ஆசைகளும் என்னதுதான்? விக்கிரகம். நமது உள்ளத்திலே எழும்புகிற தேவையில்லாத எண்ணங்களும் என்னதுதான்? விக்கிரகம். நாம இந்த உலகத்துல எதன் மேலாம் விருப்பத்தை பற்றுதலை வைத்திருக்கிறோமோ எல்லாமே என்னதுதான்? விக்கிரகம் தான். ஹல்லேலூயா. தேவனை விட வேறு யாரை அதிகமாய் நீங்கள் நேசித்தாலும், தேவனை விட நீங்கள் யாரை நீங்கள் அதிகமாய் அன்பு செய்தாலும் அந்த நபர் உங்களுக்கு யாரு அப்படின்னா விக்கிரகம்.
ஆண்டவருடைய வேதம் கேட்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் எது? ஆண்டவர் ஒரு ஆலயம்னா என்ன பண்ணணுமா? தேவன் சொல்றாரு, அந்த ஆலயத்துல நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். நீங்களும் நானே யாருங்க? ஆலயம். கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே. அப்படின்னா என்ன இருந்தா, நான் அந்த ஆலயமா இருக்கிறவர்களுக்குள்ளே. அப்போ கர்த்தருடைய ஆவி ஆலயத்தில் என்னவா இருக்கிறது? வாசமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆவி ஆலயம் அப்படின்னா என்ன இருந்தா, பிரகாரம் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். அப்ப அந்த மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? ஆலயம். ஆவி ஆத்மா சரீரம் மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் மனுஷன். இதுல ஒண்ணு அவுட்னால நம்ம யாரும் கிடையாது, மனுஷன் கிடையாது. அப்போ அந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆலயம். அப்ப கர்த்தருடைய ஆவி எங்கெல்லாம் வாசம் பண்ணுகிறது? பிரகாரத்திலும் வாசம் பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணும், மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே. அப்ப நமக்குள்ள என்னென்ன இருக்கு? ஒரு பிரகாரம் இருக்கு, ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அந்த மூன்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? நான் வாசம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல மட்டும்தான் இருக்கிறாரா? பைபிள் சொல்றது இல்லப்பா, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலும் இருக்கிறார், பிரகாரத்திலும் அவர் வாசமாய் இருக்கிறார். அடுத்து அவர்களுக்குள்ளே உலாவி. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு, அல்லது பிரகாரம் இருக்கு, பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. ஆண்டவர் அதுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டே வராராம்? அப்படியே உலாவிக்கிட்டே வரார். மூணு ஸ்டெப்லயும் வாசமாகவும் இருக்கிறார். அதே மூணு ஸ்டெப்ல அவர் என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அப்படியே உலாவி கொண்டே இருக்கிறார். நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னாரு, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த இடத்துல ஜனம் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஆலயம். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு ஆலயமாய் இருப்பார்கள். இருக்கிறோமா? இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்படி தேவன் சொன்னபடி நாம யாரா? தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். உயிரற்ற சிலையில நாங்க உட்காரல, உயிரற்ற விக்கிரகத்துல நான் இல்ல, உயிரற்ற ஒரு ஜட பொருளாய் ஒரு சுரூபமாய் நான் அந்த ஆலயத்துல இல்ல. நான் யாரு? ஜீவனுள்ள. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார் அப்படின்னா, நீங்களே நான் ஆலயம் அப்படின்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி. எங்க வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு? உன் பிரகாரத்திலும் நான் இருப்பேன், பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஆத்மாவிலும் நான் இருப்பேன், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஆவியிலும் நான் இருப்பேன். அடுத்த நான் வந்து உலாவுவேன். அப்படின்னா எங்கெல்லாம் உலாவுவேன் அப்படிங்கிறாரு? உன் சரீரமாகிய பிரகாரத்திலும், உன் ஆத்மாவாகிய பரிசுத்த ஸ்தலத்திலும், உன் ஆவியாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் நான் என்ன பண்ணுவேன்? உலாவுவேன். அப்போ ஆண்டவருக்கு நாம் ஆலயமாக மாறும்போது தேவன் நமக்குள் இரண்டு விதங்களிலே கிரியை செய்கிறார். ஒன்று, அவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். ஒன்று, நமக்குள் அவர் வாசமா இருக்கிறார். இரண்டாவது, அவர் நமக்குள் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உலாவிக் கொண்டே இருக்கிறார். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம இன்னமும் நம்ம டாக்டர் கிட்ட தான் நம்ம ஓடுறோம். இந்த வசனத்தின்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு வாசம் பண்றீங்க, ரெண்டாவது உள்ள சுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவரே, உள்ள சுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படி சுத்தி வரும்போது இந்த வயிற்ற கொஞ்சம் பாருங்க. கரெக்டா? அப்படியே எனக்குள்ள நீங்க அப்படியே உலாவும் போது அந்த கண்ணு கிட்ட வரும்போது அந்த கண்ணையும் கொஞ்சம் பாருங்க. கரெக்டா? அப்படியே எனக்குள்ள நீங்க அப்படியே சுத்தி சுத்தி. உலாவுதல்னா என்ன அர்த்தம்? உலாவுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தி சுத்தி. அப்ப ஆண்டவர் சுத்தி சுத்தி வருவதற்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆவியாத்மா சரீரம். அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப ஆண்டவர் கிட்ட நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஆண்டவரே, அப்படியே எனக்குள்ள நீங்க உலாவி வரும்போது கொஞ்சம் அந்த வலது முட்டுக்கிட்ட வரும்போது வருவாரா மாட்டாரா? ஏப்பா அந்த இடத்துல லேசா வலிக்குது. சரி சரி, நான் இன்னைக்கு சாயங்காலம் அந்த பக்கம் வருவேன், வரும்போது பாத்துக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியல. புரியுதா? இன்னமும் ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு சொந்த வார்த்தைகள் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பலமுறை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை வச்சு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் அப்படியே இந்த ஆண்டவரே, இந்த கண்டு கிட்ட வரும்போது
கொஞ்சம் அந்த கண்ணை கவனிக்க ஆண்டவரே. சரி கவனிச்சிடப்பா. அப்புறம் அப்படியே இந்த பக்கத்துல காது இருக்கு, அது கூட கொஞ்சம் வர வர கொஞ்சம் டம்மியா தான் போய்கிட்டு இருக்கு ஆண்டவரே. அந்த காது கிட்ட நீங்க அப்படியே உலாவும் போது அந்த காதையும் கொஞ்சம் தொட்டுருங்க ஆண்டவரே. சரிப்பா தொட்டுறேன். அப்புறம் அப்படியே அந்த குடல் பகுதியில வரும்போது, ஏன்னா எண்ணத்தை தின்னாலே ஜீரணமாக மாட்டேங்குது ஆண்டவரே. அப்படியாப்பா, என்னப்பா அப்படி? ஆமாண்டவரே, நான் உங்களுடைய ஆலயம் அப்படிலாம் இருக்கலாமா ஆண்டவரே? ஆலயத்துல எங்கேயாவது ஒரு இடம் அப்படி இடிஞ்சு இடிஞ்சு இருக்க முடியுமா? ஒரு தூண் இடிஞ்சு இருக்கு, ஒரு கூரை சரியில்லை அப்படின்னா அது சரியா பராமரிக்கப்படல. அப்ப உங்களால ஒரு ஆலயத்தை என்ன பண்ண முடியாது? பராமரிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆலயத்திற்குள் உலாவுகிற தேவன் கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாது? ஆண்டவரே, நீங்க அப்படியே உலாவி வரும்போது இந்த வயிற்று கிட்ட வரும்போது என்ன சரியா ஜீரணமா மாட்டேங்குது, என்ன தைரியம் சாப்பிட்டா கூட ஜீரணமாக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணணும்? அப்படியே அந்த பக்கம் வரும்போது அந்த குடலை மட்டும் உங்க கைனால அப்படியே தொட்டுட்டு போயிருங்க ஆண்டவர். இறப்பையும் அப்படியே தொட்டுட்டு போயிருங்க, அது போதும் எனக்கு. சரி, அப்புறம் என்னப்பா பண்ணுது? திடீர்னு பின்னாடி வலிக்குது, என்ன பண்ணணும்? அப்படியே இந்த முதுகு பக்கம் போகும்போது கொஞ்சம் அந்த இடத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த வலி போயிடும் ஆண்டவரே. நமக்கு ஜெபிக்க தெரியலைங்க. ஏன் நமக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னா, வசனம் தெரியல. வசனம் தெரியல, வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறோம். வார்த்தை பிடிச்சிருக்கு ஆனா விலகி இருக்க. வார்த்தை பிடிச்சிருக்கு புரியல, வார்த்தை பிடிச்சிருக்கு எப்படி உபயோகப்படுத்தணும்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப துவக்கத்திலே நாம் பார்த்தது போல பிதா கொடுத்து அனுப்பினது என்னது? வார்த்தை. இயேசு கொண்டு வந்தது வார்த்தை. இப்ப ஆவியானவர் நம்ம கூட இருந்து சத்தியத்துல வார்த்தைகளை நம்ம அவர் என்ன பண்றாரு? நடத்துகிறார். அப்போ நமக்கான சுகம், ஜீவன், பலன் அத்தனை எதுலதான் இருக்கு? வார்த்தைகள் தான் இருக்கு. வேற எதுலையுமே கிடையாது. வேற எதையாவது இருக்குது அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி வேற எதையாவது கூட நமக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா 3 பேரும் சேர்ந்து தனித்தனியா நமக்கு கொண்டு வந்தது என்னது? ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப இன்னைக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் எதுல இருக்கு? வார்த்தையில இருக்கு. அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு ஜெபிக்கும் போது மாத்திரமே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆசீர்வதிப்பார். அப்ப இப்ப இவர் யாரு? நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், நமக்குள் உலாவு, டாப் டு பாட்டம் அப்படியே ஆண்டவர் அப்படியே போயிட்டு வர்றார். நம்ம சரீரத்துல டிராவல் பண்றாரு, நம்ம ஆத்மாவுல டிராவல் பண்றாரு, அடுத்து நம்ம ஆவியிலையும் அவர் அப்படியே டிராவல் பண்ணி வர்றாரு. ஆண்டவரே சொல்லாமா? ஆண்டவரே எப்படி இருக்கு இந்த ஆலயத்தை நான் எப்படி வச்சிருக்கிறேன்? என்னுடைய பிரகாரம் உமக்கு பிடிச்சிருக்கா? என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் உமக்கு பிடிச்சிருக்கா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல உம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை வச்சிருக்கனா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல மரித்து போய் கிடந்த எனக்குள்ள 2 இலைய முளைக்க வச்சீங்களே, அது உள்ள கரெக்டா இருக்கா? உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் நீர் வருவரை உமது நினைவாக அனுஷ்டிக்கும்படி சொன்னீரே, அந்த சரீரமும் ரத்தமும் அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்குதா ஆண்டவரே? ஹல்லேலூயா. எதை வைத்திருக்கிறோம் ஆவியில? எதை ஆத்மாவிலே சுமந்து கொண்டிருக்கிறோம்? சரீரத்திலே இன்னைக்கு அநேக வியாதிகள் வந்திருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணி எனக்குள் அவர் என்ன பண்ணுகிறார்? உலாவுகிறார் என்பதை நான் உணரவும் இல்லை. அப்படி ஒரு ஜெபத்தை நான் அவரிடத்திலே நான் ஏற்படுத்தவும் இல்லை. ஆண்டவரே, அந்த கால் பகுதியில நீங்க அப்படியே உலாவும் போது அந்த வலியை கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க ஆண்டவரே. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அப்படியே இடுப்பு பகுதிக்கு நீங்க உலாவி வரும்போது ஆண்டவரே எனக்கான அந்த இடுப்பு வலியில இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. செய்வாரா செய்ய மாட்டாரா? எப்ப இது நடக்கும், எப்ப இது சாத்தியம் அப்படின்னா, அவர் வந்து வாழுகிற ஆலயமாக இந்த 3 கட்ட அமைப்புகளை நீங்கள் பராமரித்தால் மட்டும்தான் அது நமக்கு உண்டு என்று வேதத்துல பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 19வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி, அது அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். நான் இப்ப யாரு கிடையாது, நான் ஒண்ணும் அடுத்த ஆளும் கிடையாது, நான் ஒண்ணும் பரதேசியும் கிடையாது. நான் யாரு? நான் யாரு? எங்க அப்பா இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நான் இனி யாரு கிடையாது, நான் இனி அனாதையும் கிடையாது, நான் அந்நியனும் கிடையாது, நான் அடுத்த ஆளும் கிடையாது, நான் இனி பரதேசியும் கிடையாது. வார்த்தை சொல்லுவதை உணர்வாக்க பழக்கிக்கணும். எப்ப பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டே இருக்கக்கூடாது. புரியுதா?
உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள், உணர்ந்தவர்கள் கர்த்தரோடு ஐக்கியமாகிறார்கள். கரெக்டா? இப்ப நாம யாரு? உணர்ந்த கிறிஸ்தவரா, உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவரா? சொல்லுங்க. உணர்ந்த கிறிஸ்தவரா இருக்கணும். ஆனா இருக்கிறோமா? கரெக்டா? இப்ப நம்ம அக்கா வந்து உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவரா, உணர்ந்த கிறிஸ்தவரா? ஜெகனுக்கு தெரியும். ஜெகன் தான் கேட்கு. அப்ப எங்க ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நான் யாரு, நீங்க யாரு உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நான் எப்படி பார்க்கல, நீங்க வந்து அந்நியரா நான் உங்களை பார்க்கல, உங்களை நான் பரதேசியா நான் பார்க்கல. ஆனா நீங்க யாரு? பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அப்புறம் இப்ப பாருங்க, நமக்கு வந்து இந்த உபதேசங்களை நமக்கு கொண்டு வந்தது யாரு? பிதா கொடுத்து அனுப்பினார், இயேசு கொண்டு வந்தார், ஆவியானவர் இன்று வரை நம்மளை என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். ஆனா அதே வேளையில இயேசு கூட நாங்கள் இருந்தோம். எங்கள் கண்கள் அவரை கண்டது, எங்கள் காதுகள் அவருடைய வார்த்தைகளை கேட்டது, எங்கள் கைகள் அவரை தொட்டு உணர்ந்தது. அவரு கூடவே நாங்க சாப்பிட்டோம், அவரு கூடவே நாங்க நடந்து போனோம், அவரு கூடவே நாங்க தூங்கணும், அவரு கூடவே நாங்க பிரயாணம் பண்ணினோம் என்று சொன்ன அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் இயேசுவை நாம பார்க்கல, ஆனா பார்த்த தோமா இங்க வந்தார். இயேசுவை நாம பார்க்கல, ஆனா அவரை பார்த்த பவுல் அப்படியே ஒரு ரவுண்டு போனார். இயேசுவை ஜனங்கள் பார்க்கல, ஆனா அவரை பார்த்த பேதுரு அந்த காரியங்களை கொண்டு போனார். அப்ப இன்றைக்கு நாம் நம்பும்படியான காரியங்களை நமக்கு அஸ்திவாரமாக்கி கொடுத்தவர்கள் யாரு? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே என்னவா இருக்கிறார் அப்படின்னா மூலைக்கல்லா இருக்கிறார். அப்போ இது நான் வந்து ஆலயம் அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோனே யாருதான்? கரெக்டா? முதல்ல என்ன பண்ணுவாங்க? அஸ்திவாரம் தோண்டும் போது ஒரு மூலையில ஒரு குழியை தோண்டி அதுல ஒரு 4 கல்லை வைப்பாங்க. அப்படிதான் அஸ்திவாரம் முதல்ல போடுவாங்க. இங்க அஸ்திவாரம் யாரு? அப்போ ஒரு பில்டிங்கோடைய வேலை முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது? அது ஒரு மூலையில் ஒரு கல்லை வைத்து, அப்படிதான் அப்படி இல்லையா? 9 கல். சரி, 9000 கல்லை கூட வைக்கணும். முதல்ல ஒரு மூலையில என்ன வைக்கணும்? ஒரு கல் வைக்கணும். கரெக்டா? 7 வச்சா நிக்காம, அது ஒரு ராசி. 9 கல் வைக்கணும், அது ஒரு ராசி. அப்புறம் அங்க 9 கல்லு மேல என்ன பண்ணணும்? சந்தனம் தெளிச்சு, குங்குமம் போட்டு, என்ன பூவெல்லாம் வச்சு, கோழி இருந்து, ஆடை இருந்து, ரத்தத்தை ஊட்டி, இப்படிதான் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இது உலகம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாரு? தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு மூலைக்கல் யாரு? இயேசு. அந்த மூலைக்கல்லை வைத்துக் கொண்டு உங்களை ஆலயமாக கட்டி எழுப்பினது யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்கள். அவர்கள் யாரு அப்படின்னா அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கண்ணால கண்டவர்கள், அவருடைய உபதேசங்களை காதால் கேட்டவர்கள், அவரை தொட்டு உணர்ந்தவர்கள், அவரோடு வழி நடந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானே யாரு? ஆண்டவருடைய ஆலயம். அது எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா, அப்போ நான் வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிற முதல்ல அந்த உணர்வு எனக்கு வேணும். இந்த ஆலயத்திற்கு அப்ப என்னுடைய கட்டமைப்பு ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற 3 நிலைகளிலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலமாய் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அதற்கு எனக்கு ஃபவுண்டேஷனல் ஸ்டோனா இருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு மேல அப்போஸ்தல உபதேசங்கள், தீர்க்கதரிசிகளுடைய வெளிப்பாடுகள் என்னை ஆலயமா என்ன செய்தது? கட்டி எழுப்பினது. அல்லேலூயா. ஓகே, அந்த ஆலயம் அப்படி கட்டப்பட்டு இருந்தால் தேவன் அதுல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வாசம் பண்ணுவார். 21வது வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. ஹல்லேலூயா. ஆவி நம்ம உண்டாக்கணுமா? இல்ல. ஆத்மா நம்ம உண்டாக்கணுமா? இல்ல. சரீரம் நாமளே உண்டாக்கி கொண்டோமா? இல்ல. அதே போல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், ஆபரிசுத்த ஸ்தலம், 3ஐயும் நமக்குள் இசைவாய் கட்டி எழுப்பி நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தருக்குள்
பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. உங்கள் வாழ்வை எதன் அடிப்படையிலே கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள்? அப்போஸ்தல உபதேசங்கள், தீர்க்கதரிசிகளுடைய வெளிப்பாடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், பிதாவினுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள், எதை வைத்து நீங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள்? அதை பொறுத்துதான் நீங்கள் ஆலயமா இல்லையா என்பது முடிவாக்கப்படும். அல்லேலூயா. அப்ப வார்த்தைகள் நமக்கு பிரசங்கிக்கப்படுவது கேட்பதற்காக அல்ல. ஒவ்வொரு விசை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உபதேசிக்கப்படும் போதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு ஸ்டெப் அதிகமாய் ஒரு மனமாற்றத்திற்குள் நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா கடந்து வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சமீபமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், அவர் மேல் நீங்களும் யாராலே? ஆவியினாலே. அல்லேலூயா. இல்லையா? பரிசுத்த ஆவியினாலே. இப்ப நம்ம யாரால வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினாலே. அப்போ நான் தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆலயமாய் கட்டி எழுப்பப்படணும் அப்படின்னா நான் இப்ப யாருடைய துணை இல்லாமல் என் வாழ்வை நான் கட்டி எழுப்ப முடியாது. ஆவியின் துணை இல்லாமல் அவர் மேல் நீங்களும், யார் மேல்? இயேசு கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லின் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு விட்டீர்கள் பைபிள் சொல்லல, கட்டப்பட்டு வருகிறீர்கள். ரைட்டா? ஒரு கட்டடத்தை ஒரே நாள்ல கட்டி பிடிக்க முடியுமா? முடியாது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? கால அவகாசம் இருக்கு. அதற்கு என்ன வேணும்? பொருட்கள் வேணும். அதே போல நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கரெக்டா? ஓகே. அப்ப யார் அதை கட்டிக்கிட்டு இருக்கிறது? ஆவியானவர். இடம் கொடுத்திருக்கோமா? நம்ம வாழ்வை நாம கட்டிக்கிட்டு இருக்கிறோமா? ஆவியானவர் அதை கட்டுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லின் மேல் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளின் உபதேசங்களின் படி ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம்? கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ உலகத்துல மனிதர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது அவர்களுடைய விருப்பம். ஆனா கிறிஸ்தவர்கள் என்று ஒத்துக்கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்வை நான் வாழ்வேன் என்று ஒரு அறிக்கை செய்து கொண்டு, பொருத்தனை செய்து கொண்டு அந்த வாழ்க்கைக்குள் வந்த பிறகு உலக பிரகாரமாய் நீங்கள் வாழ்வீர்களே என்றால், தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டிய நீங்கள் உலகத்தை உங்கள் வாழ்விற்குள் வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த ஆலயத்தை தேவனை இடித்து போடுவார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? இடிந்து போன நிலை. சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. அல்லேலூயா. கீழே விழுந்தா திரும்ப எந்திக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, எதன்படி வாழ்வு கட்டப்பட்டிருக்க வேண்டுமோ அதன்படி கட்டப்படாமல். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆலயமாய் இருக்கும் போதுதான் நமக்கு என்ன பேர் அப்படின்னா நீதிமான். அவன் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அத்தனை தடவையும் திரும்ப திரும்ப எழுந்திருப்பான். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு, அவருடைய வீடு எது? அவருடைய வீடு யாரு? நாம. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பைபிள் சொல்றது இப்படிதான் நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் யாரு? ஆலயம். அந்த ஆலயத்துல தேவன் என்ன பண்ணுகிறார்? வாசம் பண்ணுகிறார். அந்த ஆலயத்துல அவர் என்ன பண்ணுகிறார்? உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும். உங்களை பத்தி ஏதாவது நீங்க பெருமையா சொல்லணும் அப்படின்னா, உலக பிரகாரமாய் மனிதர்கள் எதை நிமித்தம் பாராட்டப்படுகிறார்களோ அப்படி நீங்கள் பாராட்டப்படாமல், மேன்மைப்படுத்தப்படாமல், ஒரே ஒரு காரியத்துலதான் நீங்க மேன்மை பாராட்டல. என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க யாரு? நான் பிரைம் மினிஸ்டர். நீங்க யாரு? நான் சீஃப் மினிஸ்டர். நீங்க யாரு? நான் கவர்னர். நீங்க யாரு? நான் ஜனாதிபதி. அதுவல்ல,
தேவன் நமக்கு கொடுக்கிறதான மேன்மை. நீங்க யாரு? நான் தேவன் வந்து வாழுகிற ஆலயம். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? என்னிடத்திலே ஒரு பிரகாரம் உண்டு, என்னிடத்திலே ஒரு பரிசுத்த ஸ்தலம் உண்டு, என்னிடத்திலே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? தேவனை நானும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் எழுத்துக்கள் அதுல இருக்கு. இதை வச்சிருக்கிறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இதை வைத்திருக்கிறேன். இதுதான் நான் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. பாவத்தில் மரித்து கிடந்த எண்ணில 2 துளிர் ஆண்டவர் முளைக்க பண்ணியிருக்கார். அதை நான் வச்சிருக்கிறேன். அடுத்து எனக்காக பலியிடப்பட்ட தேவனுடைய சரீரம், அவருடைய ரத்தத்திற்கு அடையாளத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அந்த அடையாளத்தை அப்படி எடுத்து அப்படி காண்பிக்கும் போது, அந்த அப்பத்தை நான் பார்க்கும் போது அதை நான் அப்பமாக பார்ப்பதில்லை. அதுக்கு பேரு தான் என்னது? அதை நான் தேவனுடைய சரீரமாய் பார்க்கிறேன். அதுக்கு பேரு தான் நம்பிக்கையினால் உண்டாகும் விசுவாசம். அல்லேலூயா. அப்பம்னா அப்பம், சரீரம்னா சரீரம். இது எதன் அடிப்படையில் வருகிறது? நம்பிக்கையினால் உண்டாகும் விசுவாசம். அதை நான் வச்சிருக்கேன். அப்ப அந்த உன்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய உடன்படிக்கை, உன்னை உயிர்ப்பித்த காரியம், செத்து போன உன்னை உயிர்ப்பித்த காரியம், அவர் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன காரியம். இதை தவிர வேற ஒண்ணும் அங்க இல்லையாப்பா அப்படின்னா, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன் அதை தவிர வேற எதையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல நீ வைக்க முடியாது அப்படின்னா, ஐயோ அதுக்குள்ளதான் பிரதான ஆசாரியனாகி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தினமும் பிரவேசிக்கிறார். அவர் வரும்போது அங்கே அந்த அவர் என்னோடு செய்து கொண்ட, நான் அவரோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை இருக்கிறதா பார்க்கிறார். பாவத்தில் செத்து கிடந்த என்னை உயிர்ப்பித்ததை நினைவு கூறுகிற காரியம் அங்கே இருக்கிறதா பார்க்கிறார். இவனுக்காக நான் அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை, ரத்தம் சிந்தினதை நினைவு கூறுகிற காரியம் அங்கே இருக்கிறதா? இந்த 3 தவிர வேற ஒன்றையும் ஆண்டவர் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே என்ன செய்வதில்லை, அவர் காண விரும்புவதில்லை. வேற எதையும் வைக்க. அப்போ இன்றைக்கு பிரகாரம் சுத்தமா இருக்கா? பரிசுத்த ஸ்தலம் சுத்தமா இருக்குதா? மகா பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம சுத்தமாய் வைத்திருக்கிறோமா? ஏனென்றால் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே அவர் உலாவ விரும்புகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே, ஆனால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஹல்லேலூயா. நாமே அவருடைய வீடாக இருப்போம். கர்த்தர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் அவருடைய வீடு. கர்த்தர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் அவருடைய ஆலயம். அப்போ ஒன்று, நான் தேவனுக்கான ஆலயமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் தேவன் வந்து வாழுகிற வீடாக நான் இருக்க வேண்டும். உடைய இதய கதவை வந்து நான் என்ன பண்ணுகிறேன்? தட்டுகிறேன். திறந்து கொடுப்பாயே என்று அதில் நான் வாசமாக இருப்பேன். அப்போ வீடாக இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும் இந்த ஆண்டவர் வந்து வாழுவதற்காகத்தான் நான் ஆலயமாக அல்லது வீடாக மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மாற்றம் தேவன் வருவதற்குள் நமது வாழ்க்கையில சம்பவித்தாக வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:5. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல, ஜீவனுள்ள கற்களைப் போல, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ நான் இப்ப என்னமா மாற்றப்பட்டாச்சு? ஆலயமா மாற்றப்பட்டாச்சு. ஆலயத்துல என்ன நடக்கணும்? காணிக்கைகள் செலுத்தப்பட வேண்டும். ஆலயத்துல என்ன கொண்டு வரணும்? பலிகளை கொண்டு வரணும். அப்போ நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறேன், தேவனுடைய வீடாக இருக்கிறேன். தேவன் எனக்குள் வாசம் பண்ணி எனக்குள் அவர் என்ன பண்ணுகிறார்?